Hello friends, welcome to Chennai Super Kitchen. சூப்பரான மட்டன் கிரேவி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போறோம். செம்ம டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா வீட்ல எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம மட்டனை ஃபர்ஸ்ட் வேக போட்டுடலாம். 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் காஞ்சதும் 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம 1/2 கிலோ மட்டனை கழுவி வச்சிருக்கோம், அதை ஃபுல்லாக சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் கல்லுப்பு, பாதி உப்பு மட்டும் இப்போ சேர்த்துக்கோங்க. மீதி இப்போ மசாலா பண்ணுறப்ப சேர்த்துக்கலாம். இப்போ மட்டன் வேகிறதுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி மட்டன் மூழ்கிற வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கோங்க போதும். இப்போ இந்த மட்டன் எல்லாத்தையுமே மீடியம் ஃப்ளேமில் ஒரு 6லேருந்து 8 விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம மட்டன் கிரேவி பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இதில் ஒரு துண்டு பட்டை, ஒரு 3 கிராம்பு, ஒரு அன்னாச்சி பூ உள்ளே சேர்த்துடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரு 10 போல சின்ன வெங்காயத்தை உரிச்சு வச்சிருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். மட்டனுக்கு கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்தாதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். கூடவே 2 பெரிய வெங்காயத்தை நம்ம சின்ன சின்ன கட் பண்ணி வச்சிருக்கேன், இதையும் உள்ள சேர்த்துக்கலாம். நம்ம இது பெரிய வெங்காயம் சேர்க்காம ஃபுல்லாவே சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணா இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும். நான் இன்னைக்கு 2லையுமே கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து பண்ணி. இப்போ வெங்காயம் கொஞ்சம் லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதங்கட்டும். இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கணும். அப்பதான் உங்களுக்கு மட்டன் குழம்பு டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ இதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறேன். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போயிருச்சு. இப்போ இதில் ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், உள்ள சேர்த்துக்கலாம். தக்காளியும் லைட்டாக வதங்கட்டும். இப்போ பாருங்க, தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் மசாலா சேர்க்கலாம். மசாலா சேர்க்குறப்ப எப்பயுமே அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், சீரகத்தூள் 1 டீஸ்பூன் சேர்க்குறேன். இது நீங்கள் சேர்க்காமையும் பண்ணலாம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு. மட்டன் வேக வைக்கிறப்ப சூப்லையுமே உப்பு சேர்த்து தான் வேக வச்சிருக்கேன், அதனால பார்த்து உப்பு சேர்த்துக்கோங்க. மசாலா சேர்த்து சும்மா ஒரு 20 செகண்ட் கிட்ட கிளறி விட்டுருங்க, அந்த கலர் மாறக்கூடாது. இப்போ இதுல மட்டன் நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன், அந்த சூப்போட எடுத்திருக்கேன். கொஞ்சம் சூப் சேர்த்தா தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ நம்ம உள்ள ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். எல்லாம் வச்சு நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர வச்சு நம்ம இப்போ மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இது கிரேவி ஸ்டேஜில் நான் எடுத்திருக்கேன். இது நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி வற்ற விட்டீங்கன்னா உங்களுக்கு சுக்கா ஸ்டேஜில் உங்களுக்கு கிடைக்கும். இது நீங்கள் குழம்பு மாதிரியே நீங்கள் வச்சுக்கலாம், தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றி. இப்போ நம்மளோட சூப்பரான மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளவுதான். கடைசியா கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் மிளகுத்தூளையும் நம்ம சேர்த்துட்டு இப்ப நம்ம இறக்கிடலாம். அவ்வளவுதான், நம்மளோட சூப்பரான மட்டன் கிரேவி ரெடி ஆயிருச்சு.